Hi guys, unit place கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் சம் பார்க்கலாம். 347 பவர் 192 into 143 பவர் 205 இதோட யூனிட் பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணதுக்கு நம்மளுக்கு தெரிய வேண்டியது எந்தெந்த நம்பருக்கு என்னென்ன சைக்கிள் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ 7 பவர் 1 we know that 7, 7 பவர் 2 49 வரும், நம்ம 9 எடுத்துக்கலாம். that like 7 பவர் 3 யூனிட் பிளேஸ் 3, 7 பவர் 4 யூனிட் பிளேஸ் 1. ஸோ 7931 அப்படிங்கிற நம்பர் மாறி மாறி வந்துட்டுருக்கோம். இதே மாதிரி 3யோட சைக்கிள் பார்க்கலாம். 3 பவர் 1 we get 3, 3 பவர் 2 9, 3 பவர் 3 again 7 கிடைக்கும், 3 பவர் 4 நம்மளுக்கு 1 கிடைக்கும். இது 3யோட சைக்கிள் மாறி மாறி வந்துட்டுருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே யூனிட் பிளேஸில் 7 இருக்குது, பவரில் 192 இருக்குது. ஸோ இந்த 4 நம்பரில் ஒன்று தானே மாறி மாறி வந்துட்டு இருக்க போகுது. சப்போஸ் பவரில் ஒரு நம்பர் நம்ம 4 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 கிடச்சிதுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் நம்பர் 7 ஆன்சர், ரிமைண்டர் 2 கிடச்சிதுன்னா செகண்ட் நம்பர் 9 ஆன்சர், ரிமைண்டர் 3 கிடச்சிச்சின்னா தேர்ட் நம்பர் 3 ஆன்சர், ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா லாஸ்ட்டாக உள்ள 1 ஆன்சர். இந்த மாதிரி தான் நம்ம இந்த நம்பருக்கு பண்ணணும். ஸோ 7 பவர் 192 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, டிவைட் ஆயிடுது. ஸோ இதுக்கு நம்மளுக்கு யூனிட் பிளேஸ் 1. சேம் லைக் இங்கே பார்க்குறோம் 205, 205 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோம், 204 டிவைட் ஆயிரும், ரிமைண்டர் 1, ரிமைண்டர் 1னா நம்மளுக்கு 3 as a யூனிட் பிளேஸ் கிடைக்கும். ஸோ 1 into 3 we will get 3 as ஆன்சர். ஸோ 3 தான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஸோ 7க்கும் 3க்கும் சைக்கிள் லென்த் 4 வர்றதுனால நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் வருது. Thank you guys, all the best.